தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கு இன்னொருத்தருந்து மருத்துவர். தினசரி நிறைய கால்ஸ்கள் வரும், வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வரும், பார்ப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில், அதாவது 2 தினங்களுக்கு முன்னால் ஒருத்தர் என்கிட்ட கால் பண்ணி பேசினார். அவர் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப்பில் சாட்சும் சொன்ன ஒருத்தர் தான். பேர் சொல்லலாம், ஒன்றும் தவறு இல்லை. அவர் பேர் சுரேஷ்குமார் தான். ஏன் பேரை சொல்கிறோம் அப்படின்னா, அவரே ஓப்பனாக என்கிட்ட பேசினார், அதனால தான் அவர் பேரை சொல்கிறோம். ஒன்றும் தப்பாக நினைக்க வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு என்னன்னா, எப்போவுமே எனக்கு எரிச்சலாக இருக்குது, எல்லாரோட கோபமாக இருக்குது, என்னால் சரிவர வேலைக்கு போக முடியல, மன உளைச்சலாக இருக்குது, சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, சில நேரங்களில் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மன அமைதி இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது, இரிட்டேட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குது, நான் எப்போவுமே என்ன ஆகிறேன் அப்படின்னு தெரியல எனக்கு, இதை சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டிருந்தார். நமக்கு பிறராற்ற பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறது, கோபங்கள் ஏற்படுறது, எப்போவுமே நம்ம தோத்துட்ருக்கோம், நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம இறந்துடலாம், நம்ம பிறந்தது வேஸ்ட்டு தான், யாருக்காக வாழணும், எதுக்கு இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும், நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் என்ன, தெரியாமல் பிறந்துட்டோமா, தெரிஞ்சு பிறந்தோமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வினாக்களும் கேள்விகளும் குழப்பங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் திருப்பி திருப்பி பல பேருடைய மனசை வாட்டிகிட்டே இருக்கலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களோ, இல்லை ஒரு ஆன்மீக ஈடுபாடு இல்லாதவங்களோ, ஒரு கிறிஸ்துவராக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு மேலே ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது, அவங்களுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவங்கள ஆட்டி வைக்கி, அதுதான் பண்ணுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் ஏற்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் பிறந்தோம் அப்படின்னா ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடப்பட்டது தான் வாழ்க்கை. உங்களுக்கு இதே மாதிரி குழப்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்போது உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல, சரியாக முடிவெடுக்க முடியல, என்ன செய்கிறது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மட்டும் வாழ்க்கையில் சரியாக செய்திருங்க. முடிஞ்ச அளவுக்கு இறந்த வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுங்க, இறப்பு போய் பாருங்க. அந்த மையான அடக்கம் பண்ணுற இடமாக இருக்கட்டும், அது எரிக்கிற சுடுகாடாக இருக்கட்டும், அது எந்த மதத்தாராக இருக்கட்டும், நீங்கள் அதில் உங்களுடைய நண்பர்களுடைய உறவினர்கள் இறந்திருந்தாலோ, குடும்பத்தில் உறவினர்கள் இறந்திருந்தாலோ நீங்கள் போங்க. எதுக்காக போக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இறப்புங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க 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 உங்களுடைய உடம்புல உள்ள ஆணவம், அதிகாரம், கோபம், எப்போவுமே எரிச்சல் அடைகிறது, இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாந்தமாகும். ஒரு நாளைக்கு நம்மளும் இதே மாதிரி இறந்து போயிடுவோம், நம்மளை சுற்றி இத்தனை பேர் அழணும், இத்தனை பேர் இருக்கணும், யாருமே இருக்காங்க இல்லாங்க, நீங்கள் போகிற இடத்துல 10 பேர் இருப்பாங்க, சில இடங்களில் 100 பேர் இருப்பாங்க, சில இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போக கூட ஆள் இல்லாமல் இருக்கும், அழகு கூட ஆள் இல்லாமல் இருக்கும். அந்த இடத்துல எல்லாரும் பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேளுங்க. இவன் இருக்கும்போது என்ன செய்தான், செத்த பிறகு சாவதுக்கு முன்னால் கடைசியாக என்ன செய்தாப்புல, நல்லது செய்தாரா கெட்டது செய்தாரா, இதெல்லாம் அங்கே எல்லாமே பேசப்படும். அந்த இடத்துல உங்களை சுற்றி இதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் இறந்த இடத்துல அவரை தவிர பாக்கி அவ்வளோ பேரும் பேசுவாங்க அதை பற்றி. ஆனால் எல்லாமே அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் அவரால் பாதிப்படைஞ்சவன் நிறைய பேர் இருப்பான், அவரால் நன்மை அடைஞ்சவன் நிறைய பேர் இருப்பான், நல்லவனு பேசுவான், தீயவனு பேசுவான். இதை எல்லாமே நீங்கள் அப்படியே உள்வாங்குங்க. இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரும்போது, அது ஒரு 60 வயசில் நடக்கலாம், 65 வயசில் நடக்கலாம், நாளைக்கே நடக்கலாம், இந்த நேரம் நடக்கலாம். கடவுளுடைய சித்தத்தில் கரைவில் இந்த தலையெழுத்தில் கடவுள் எப்போ உங்களை இந்த உலகத்தை விட்டு எடுக்கணும்னு நினைக்கிறோ அந்த நேரம் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்க. யாரும் நினச்சி இந்த உலகத்தில் அதிக நாள் இருந்துட முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. முதல்ல இருக்கிற காலத்திலேயே நீங்கள் யார்ட்டையும் சண்டை போடாமல் மன அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க. கஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு, நஷ்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. யார் இந்த உலகத்தில் நஷ்டமும் கஷ்டமும் இல்லாமல் வாழ்ந்துட முடியாது. கோடீஸ்வரனுக்கு கோடி சம்பந்தமான கடன்கள் இருக்கும், லட்சாதிபதிக்கு லட்ச சம்பந்தமாக இருக்கும், சில 1000 உள்ளவங்களுக்கு சில 1000 சம்பந்தமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிங்க.
ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் கடவுள் கஷ்டத்தை தந்துட்டாரு, மற்றவங்கள சந்தோஷம் இருக்க மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல தவறு அதுதான். எல்லாரும் சந்தோஷத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டே தான் அவங்க மனசுக்குள்ளே இருந்து தானாக வரது தான் சந்தோஷமே தவிர வெளியே இருந்து சந்தோஷம் வராது. உங்கள் மனசை பொறுத்து, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து, நீங்கள் நடக்கிற நடத்தையை பொறுத்து, நீங்கள் மற்றவர்கள் காட்டுற அன்பை பொறுத்து தான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுப்பீங்க. நீங்கள் எல்லாத்தையும் அன்பு செலுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிராளிகள் இல்லாமல் ஆயிடுவாங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட அன்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதையும் எதிராக பார்க்காதீங்க, எதுவும் தீவினையாக நினைக்காதீங்க, யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டம் தரத்தவனுக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு நல்லது செய்யணுக்கு நல்லது செய்யுங்க. இந்த உலகத்தில் யாரும் உங்களோட ஒரு படி மேலேயோ ஒரு படி கீழேயோ அவங்க நினச்சி மாற்ற முடியாது. அது தானாக நடந்தால் தான் உண்டு. உங்களுக்கானது உங்களுக்கு தான். அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. இந்த உங்கள் உலகத்தில் உங்களை யாருமே வாழ வைக்கக்கூடாது, உங்களை தரமட்டம் ஆக்கணும், நாசமாக்கணும் யார் நினைச்சாலும் அது முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தால், திடமான மனது இருந்தால், உங்களுடன் தெய்வ பலம் இருந்தால், நீங்கள் ஆன்மீக அதிகமாக ஈடுபாடாக இருந்தால், உங்களை படைத்த இந்த தேவன்கிட்ட நீங்கள் முறையிட்டு வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குரியது உங்களுக்கு தான். உங்களை யாரும் அசைக்க முடியாது. உங்கள் காட்டில் மழை தான், உங்கள் கோட்டையில் நீங்கள் தான் ராஜா. அப்படியே நினைங்க. நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நல்ல வேலை பார்த்துருக்கலாம், வேலை பார்க்காம இருந்திருக்கலாம், அதிக பணம் இருந்திருக்கலாம், பரம்பரை பணக்காரனாக இருக்கலாம், இல்லது வருமானம் இல்லாமல் இருக்கலாம், குறைவான வருமானம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்க முடியும், சந்தோஷமாக முடியும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லா பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரியும் வாழ முடிய தகுந்த மாதிரி தான் இருக்குது. வசதியானவங்க இங்கே வாழ முடியும், ஏழைகளும் இங்கே வாழ முடியும், பிச்சைக்காரனும் இங்கே வாழ முடியும். கடவுள் எல்லாருக்கும் அவங்களுக்கு உள்ளதை அளக்கிறார், படி அளக்க தான் செய்கிறார். கடவுள் ஒருத்தரை கூட அதான் சொன்னாங்க. ஆக்சுவலாட்டு பாறைக்கு இடையில் உள்ள தேரைக்கு கூட உணவளிப்பவர் தான் நம்ம கடவுள். அது எப்படிங்க அந்த பாறைக்குள்ள உள்ள தேரை உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை படைத்த கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை படைத்த உன் தேவனுக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. அது நீ முடிவெடுக்க வேண்டியதில்லை, அவர் முடிவெடுப்பார். அவர் படைக்கப்பட்ட அந்த உடம்பை நல்ல பேதுக்காளுங்க, எந்தவித நாசப்படுத்தாதீங்க. தவறான போய் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, மன அமைதிக்காக குடிக்கிறது, புகைப்பழக்கங்கள், மது அருந்தி, சிகரெட்டு, புகையிலை, எதுத்துலேயும் ஈடுபடாதீங்க. அவர் படைத்த உடம்பு, அதை நீங்கள் நல்லபடியாக பாதுகாங்க. யாருடைய உடம்பை நீங்களும் நாசப்படுத்திடாதீங்க. கட்டுக்கோப்பாக வைங்க. உங்களுடைய உடம்பில் நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சா தான் உங்களுக்கு உள்ளங்கள் தூய்மையாக இருக்கும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடப்பு அனைத்து நன்மைக்காக இருக்கும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன் கோபம் வரணும்? இதே கோபம் இன்னொருத்தர் உங்கள்கிட்ட பட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு கீழே உள்ளவங்களை நீங்கள் ரொம்ப சம்டி தேய்க்காதீங்க. உங்கள் மேலே உள்ளவங்களுக்கு சரியான மரியாதை கொடுங்க. நீங்கள் மரியாதை கொடுக்கும்போது தான் உங்களை பார்த்து மற்றவங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. நீங்கள் பிறர் உதாசீனப்படுத்தினீங்கன்னா உங்களை பிறர் உதாசீனப்படுத்துவாங்க. எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாற்றி பாருங்கள். இது இப்படி தான், இது இப்படி தான், இது அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. எல்லாமே மாற்றி இருக்குன்னு நினைக்காதீங்க. நாயாக இருந்தால் குலைக்கும், கழுதியாக இருந்தால் உதைக்கும், பூரானா கடிக்கும், தேலா கொட்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் மாற்ற நினைக்காதீங்க. இது கூட நீங்கள் வாழும்போது அதனுடைய குணத்தை முதலே அறிஞ்சு எப்படி வாழணும், எப்படி பேணி காக்கணும், எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியுமோ இதே மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணங்களும் உண்டு. வக்கர குணம் உள்ளவன் இருக்கான், நல்ல குணம் உள்ள இருக்கான், கெட்ட குணம் உள்ள இருக்கான். அவங்க கூட வாழ பயணிச்சிங்க, கற்றுக்குங்க. ஒரு ஆள் இப்படி தான் அப்படிங்கிற மைண்டில் செட் பண்ணி பார்த்துருங்க முதல்லையே. அப்போ நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க, பாதிக்கப்பட மாட்டீங்க, ரொம்ப கவலைப்பட மாட்டீங்க. எல்லாரும் மேலேயும் அதிக நம்பிக்கை வைக்காதீங்க. எங்களுடைய வேத புத்தகத்திலே இருக்குது, நாசிர சொல்ல மனிதர்களை நம்புவதை காட்டிலும் தேவனை நம்புவது நல்லது. சரிங்களா? நீங்கள் நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கை இழக்க காரணமே என்னென்னா நீங்கள் வச்ச நம்பிக்கை தான். நீங்கள் ஏங்க ஏதோ ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க? உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களை படைச்சவன் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களுக்கு நண்பர்கள் செய்தால் செய்யட்டும், இல்லைன்னா செய்யாமல் போட்டும். அவர்களை எதிர்பார்த்து ஏன் வாழ்கிறீங்க? அவரை நம்பி தான் இந்த உலகத்தில் உங்களை கடவுள் படைச்சாரா? இல்லை அவரை நம்பி தான் நீங்கள் வாழ்கிறீங்க? அவர் இல்லைன்னா நீங்கள் இல்லையா? இல்லை அவர் செத்தா நீங்கள் செத்துருவீங்களா? நம்ம அப்பா அம்மா செத்தா நம்ம செத்துருவோமா? மனைவி செத்தா நம்ம செத்துருவோமா? பிள்ளைகள் செத்தா நம்ம செத்துருவோமா? இல்லை நம்ம செத்தா பிள்ளைகள் செத்துருவோமா? எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எதுவுமே மாற்றி அமைக்க முடியாது. நமக்காக யாரும் சாக போகிறதில்ல, யாருக்காக நம்ம சாக போகிறதில்ல. அப்போ ஏன் இந்த நம்பிக்கை மட்டும் அதிகமாக வைக்கிறீங்க? பாசம் காட்டுங்க, பாசம் வைங்க, அளவோடு வைங்க, அளவோடு காட்டுங்க. உங்கள் மேலே அவங்க பாசம் காட்டணும், அவங்க மேலே பாசம் காட்டுங்க. கூட்டாக இருங்க, ஒன்றா இருங்க, பிரிவினை இல்லாத அளவுக்கு பாருங்கள். யாரையும் வெறுக்காதீங்க.
யாரையும் தள்ளி வச்சு பார்க்காதீங்க, யாரையும் நிறுத்தி வச்சு பார்க்காதீங்க. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது முடிவுக்கு வாங்க. எல்லாமே டெம்பரரிங்க. வாடகை மட்டும் வாடகை வீடு இல்லைங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு சொந்த வீடு இல்லை. ஏங்க நீங்களே சொந்தம் கிடையாது இந்த உலகத்தில். நீங்களே வாடகைக்கு தான் வந்திருக்கீங்க. 65 வருஷமா, 70 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். கான்ட்ராக்ட் போட்டு தான் வந்திருக்கோம். தேவன் அப்படி தான் நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ எப்படி நீங்கள் நிரந்தர வாழ்க்கையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நிரந்தரமாக எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே டெம்பரரி தான். கண்டிப்பாக இதோட தொடர்ச்சி அடுத்த ஆடியோ வீடியோவில் சந்திப்போம், பார்ப்போம். இது உங்களுக்கு பலனளிக்க தகவலாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. நன்றி. மீண்டும் வணக்கம்.